இறைவனுக்கு நன்றி. பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படத்தின் மூலமாக கிடைக்கப்பெறாத நட்பெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களாம் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல திரைப்படத்தை, நேர்மையான திரைப்படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக மட்டுமே தான் 2 பேரும் வந்தோம். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பெரிய வெற்றி படமாக கொடுத்த ஆடியன்ஸுக்கும் அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல தான் இங்கே கூப்பிட்டோம். பெரிய சந்தோஷத்தை தாண்டி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்ற ஒரு பெரிய பெருமை எனக்கு இருக்குது. அது என்னுடைய கெரியரில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கே தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணுன்றதுனால தான் கூப்பிட்டோம். அதுக்கு முதல்ல முக்கிய காரணம், எனக்கு ஒரே காரணம் சமுத்திரக்கனி அண்ணன் தான். அவர் அதை சொல்லும் போதே ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எனக்கு. அது படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த உணர்வு அப்படியே இருந்துச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை விட ஒரு பெரிய உணர்வை மக்கள் கொடுத்தாங்க எனக்கு. நான் இந்த எல்லாருடைய ரிவ்யூஸும் படித்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல படத்தை தமிழ்நாட்டில் ஏற்றுப்பாங்கன்றது ஒரு பெரிய உறுதி நீங்கள் எல்லாரும் கொடுத்தீங்க. அதுக்கு நன்றி சொல்லுவேன். நிச்சயமாக இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம். எழுதுனவங்களுக்கு நன்றி. எழுத போகிறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், படம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ கடினம் இருக்குது. எல்லாரும் எங்கள் ப்ரொடியூசர்லேருந்து டைரக்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஹீரோயின், மொத்த டீம், ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர், மொத்த டீமும் அவ்வளோ கடினமாக உழைச்சதுனால தான் இந்த சக்ஸஸை பார்க்க முடிஞ்சது. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். ஊழலுக்கு எதிராக இந்த உலகத்தில் எந்த மூலையிலிருந்து யார் குரல் கொடுத்தாலும் அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருடைய வாசகத்தை தான் பயன்படுத்தியிருந்தேன். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படிங்கிற லாஸ்ட்டில். அப்புறம் வால்டர் தேவாரம் ஐயா பேசினாங்க. நான் யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்துக்குள்ளே கேரக்டர்ஸ் வச்சுருந்தனோ அவங்களாம் என்கிட்ட பேசினாங்க. அப்புறம் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி குங்குமம் பத்திரிகையில் நல்லூர் வட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை படித்தேன். அந்த கட்டுரை படித்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் தான் அது பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது எப்படின்னா எல்லாமே நிறைய பேர் வாலண்டியர்ஸ் அவங்க கூட இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் 3000 பேர் தமிழ்நாடு பூரா அவங்களுடைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை ரொம்ப அழுக்காக டர்ட்டியாக இருக்குது அப்படின்னா யார்கிட்டையுமே கேட்காம ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த இடத்துல அவங்களே விளக்குமாறுலேருந்து எல்லாமே குப்பை தொட்டிலேருந்து எல்லாமே வச்சுக்கிட்டு கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் இவங்க எல்லாருமே அதில் வாலண்டியர்ஸாக இருக்காங்க. அவங்க உடனே சுத்தப்படுத்திட்டு அப்படியே அந்த இடத்துல விட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை படித்தேன். அந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 20 பேர், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, ஆனால் இதில் வாலண்டியர்ஸாக இருக்காங்க. ஒரு 20 பேர் போய் படம் பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மாணவர்களை சந்திக்கும் போதும், கல்லூரி மாணவர்களை சந்திக்கும் போதும், அடுத்து திட்டங்கள் பல இருக்குது, அந்த மாதிரி திட்டங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறையா ஃபோன் கால்ஸ், அதாவது நேர்மையான நிறைய அதிகாரிகள் பேசுனாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் பண்ண மாட்டேன்ட்டார். என்னென்னா எனக்கு விளையாட்டுத்துறை தான் எனக்கு உயிர். நான் சினிமா பார்த்து 25 வருஷம் ஆச்சு. இப்போ டெல்லியில் இருக்காதா என்கிட்ட சொன்னாங்க. 2 நாள் வந்துடுவேன், உங்களோட அமர்ந்து அந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னாங்க. சரிங்க ஐயான்னு சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கதையை ஒரு 2.5 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் அரவிந்த்னு சொல்லி என்னோடய நண்பன் ஒருத்தர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் தென்னறி போய் அவனால் முடியாமல் யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டான். அவன் சொன்னது, என்னால் முடியல, சர்வே பண்ண முடியலடா, அதனால் நான் இங்கிட்டு வந்துட்டேன். சரி, அங்கேயாவது கரெக்டாக சர்வே பண்ணுறேன், இது மாதிரி வேறு ரூபத்தில் அங்கே இருக்குமாடா அப்படின்னு. அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதனால் அரவிந்த் வச்சேன். சிவசாமி அப்படின்றவர் என்னென்னா என் நண்பன்
நமோ நாராயணன் ஒரு நம்ம அந்த படத்தில் கூட டாக்டராக நடிச்சிருக்கோம். அவங்களுடைய தகப்பனார் சிவசாமின்றவர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். ஏன்னா நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர். கடைசி வரைக்கும் 5 பைசா நான் யார்கிட்டையுமே வாங்க மாட்டேன்னு சொல்லி இப்போவும் அப்படியே அதே வீராப்போட ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இன்னும் அதே தான் பேசிக்கிட்டு இருப்பார். நீங்களாவது இருங்கடா, கொடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். அவர் பேர் அதனால தான் இதோட சேர்த்து இருப்பாங்க. இதில் ஆமாத்மியெல்லாம் எதுவுமே கிடையாது. காலப்போக்கில் வரும்போது படம் ரெடியாகி வரும்போது அவங்களாம் தயாராகி வந்துட்டாங்க. அப்போ தான் நான் ரவிகிட்ட சொன்னேன், தம்பி பார்த்தியா இதை பார்த்து தான் நம்ம பேர் வச்சோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஒரே ஒரு ஷார்ட் இவரை கதைக்குள்ளே கொண்டு வந்து விடுற ஒரே ஒரு ஷார்ட்டில் மட்டும் நடித்தேன். என்னென்னா அது இன்ஸ்பயர் பண்ணது வந்து HJ சூர்யா அவர் அந்த குஷி படத்தில் ஒரே ஒரு ஷார்ட் பண்ணியிருப்பார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போவே ஷார்ட்டை சொன்னேன், சார் இப்படி தான் சார் நம்ம கதைக்குள்ளே ஒருத்தர் நெகட்டிவ் விடுறவங்க சார் டேரக்டர், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் தான் இதில் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை பண்ணேன். அரவிந்த் இருந்தாங்க, என்னன்னா சார் ஒரே ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, கோர்ட் என்ன தீர்ப்பு வேணாலும் சொல்லிட்டு தம்பி வெளியில் ஒரு தீர்ப்பு இருக்குது, அதை சமாளிக்கணும். அந்த தீர்ப்பை சமாளிப்பது தான் மிக கடினம். அதற்கான ஒரு விஷயமா தான் வச்சேன். ஆனால் அரவிந்தை நான் சேவ் பண்ணிட்டேன். அதன் மூலமாக தான் அரவிந்தை வந்து சேவ் பண்ணேன். அது எத்தனை தடவை உடைச்சாலும் நீங்கள் தான் விட மாட்டீங்களே சார். நான் பேரான் மேலே உடைக்க ட்ரை பண்ணேன். அது வந்து இல்லை சார், ஒரு ஹீரோனா என்னை பொறுத்த வரைக்கும் இமேஜ்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். நான் தான் பேராண்மை பண்ணுறேன், தில்லாலங்கடி பண்ணுறேன், ஆதிபகம் பண்ணேன், நிம்மத்தை நிலம் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு நான் இனிமேல் தான் முடிவெடுக்கணும். அது ஒரு இமேஜ்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது அப்படியே எதிர்பார்க்குறாங்க. அப்படியே எதிர்பார்த்தா நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் உடைக்க தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது உடையும் போது உடையட்டும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயங்களை நான் ஏற்றுக்கிட்டு போய்கிட்டு ரொம்ப சந்தோஷம் சார். அது சில பேருக்கு தான் கிடைக்கும். அது எல்லாராலையும் லவ் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் மாட்டுமா? நான் மாட்டுது. அதனால அதை நான் விடணும்னு நினைக்கவே இல்லை. நான் அடுத்த ஒரு படம் பண்ண போகிறேன், புது படம். அது வந்து லவ் ஸ்டோரி தான். அது முழுக்க காதல் படம் தான். அதனால் அதை விடணும்னு நினைக்கல. ஆக்ஷன் படம் பண்ணதுனால நான் ஆக்ஷன் தான் பண்ணுவேன்னு சொல்லிக்கல. நான் லவ் படம் பண்ணிட்டு இருந்ததுனால அது மட்டும் தான் பண்ண முடியும்னு நான் சொல்லலை. மனசுக்கு எது தெளிவாக தோணுதோ நல்ல படங்கள் பண்ணணும், அது ஒன்று தான் என்னுடைய ஆசை. அதுதான் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான்லாம் பேராண்மை நானாக தேடி போய் பண்ணியிருந்தா பண்ணியிருக்க மாட்டேன். நானாக நிபந்தனைகள் தேடி போய் பண்ணியிருந்தா பண்ணியிருக்க மாட்டேன். அந்த டைரக்டர்ஸ் நம்புறாங்க என்ன, இவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, லவ் படத்தையும் தாண்டி இவனால் பண்ண முடியும்னு நம்பி என்கிட்ட வராங்க. இந்த நம்பிக்கையை வீண் போகாமல் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன்னு நம்புறேன்.